அப்படி இருந்த போதிலும் சீராக நிறைந்திருக்கும் தெய்வீகமான திருச்சபை இதோ இங்கனம் எழுந்துள்ள அருள்வாளிக்கும் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகராக விளங்கக்கூடிய ஊரின் காவல் தெய்வமாகிய தொப்பூர் முனியப்பனுக்காக திருவிழா உண்டு செய்து ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேர்களாலும் இந்த சிங்கார சதநாட்டியம் ஏற்பாடு செய்து வைத்திருக்காங்க இல்லையா? அவர்களது குடும்பங்களும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து நாடகத்தினை காண வந்திருக்கிறார்கள் ரசிக பெருமக்கள். அவரது குடும்பங்களும் இந்த நாடகத்திற்காக முன்னோடியாக திகழ்ந்தவர்களின் குடும்பங்களும் கோவில் அங்கஸ்தனர்களின் குடும்பங்கள் அது மட்டும் அல்லாமல் நமக்காக அன்பளிப்பு வழங்கியவர்களின் குடும்பங்களும் எப்படி இருக்கணும்? நாடு செழித்து நல்ல மழை பெய்து ஊரு செழித்து உத்தமலை பெய்து அவரவர் ஆண் போன பக்கம் எல்லாம் அரசு பட்டம் கட்டி ஆண்டு பெண் போன பக்கம் எல்லாம் பெற்று பெருகி அவரவர் பெற்ற பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட என்றென்றும் நீங்கா செல்வங்களோட நீடூழி வாழ வேண்டும் என்று இந்த தொப்பூர் முனியப்பனை வேண்டிக் கொள்கிறோம். ராமருக்கே அர்ப்பணம். இருப்பினும் இந்த சிங்கார பொன்மடையில் நடத்தக்கூடிய நாடகத்தின் அதாவது வனபத்திரகாளி அம்மன் பிறப்பு முனியப்பன் சண்டை. ஆமாங்க. இந்த நாடகத்தில் யார்? நான் யார் சொன்னால் தெரியாது. பேர் என்ன? அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களே, நீங்க யார்? உங்களுடைய பெயர் நாமங்கள் என்ன? யாருங்க உங்களுடைய பெயர்? துதி பெரும் மலர் மங்கையாகிய அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனின் மனைவியாக விளங்கக்கூடிய எனது பெயர்தான் ஆதி மகாலட்சுமி. ஆதி மகாலட்சுமியா? உண்மைதான். ஐயே, ஆதி மகாலட்சுமி சொல்றீங்க. அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, பாக்கியலட்சுமி அனைவரும் எனக்குள் அடக்கம். அப்பா, உங்களுக்குள் அடக்கமா? அப்படி உங்களுடைய பெயர் மகாலட்சுமின்னு சொல்றீங்க. ஆதி மகாலட்சுமியாக இருந்தாலும் இந்த ஆதி மகாலட்சுமி அவர்கள் எப்படி உருவானவர்கள்? பேர் பட்ட அந்த திருமாலுக்கு மனைவியாக விளங்கக்கூடிய திருமாலுக்கு மனைவியா? ஆமாப்பா, அந்த நாராயண கடவுள் அவருக்கு மனைவியாக விளங்கக்கூடிய இந்த ஆதி மகாலட்சுமி நான் எவ்வித பிறந்தேன் சொன்னா தெரியுங்க. சொல்றீங்க, அந்த திருமாலுக்கு மனைவின்னு சொல்றீங்க. இந்த திருமாலுக்கு மனைவியாகப்பட்ட நீங்க எப்படி பிறந்தீங்க? அந்த ருத்ரரின் அம்சையாக விளங்கக்கூடிய துர்வாச மகாமுனிவர். சரிங்க. அவரால் தேவர்களுக்கு சாபம் ஏற்பட்டது. சாபம் ஏற்பட்டது. எப்பேற்பட்ட சாபம்? எப்பேற்பட்ட சாபங்க? நரை திரை மூப்பு பிணி. சரி.
இப்படி சொல்லக்கூடிய சாபங்களால தேவர்கள் வலுவிழந்தார். சரிங்க. அப்போ என் கணவராக விளங்கக்கூடிய விஷ்ணு பகவான் அவரை சென்று நாடி அவர் சொல்லுக்கிணங்க அவர் பள்ளி கொண்டிருக்கும் அந்த பார்க்கடலின் மீது அந்த பார்க்கடலை பானையாகவும் மந்தரகிரி என்று சொல்லக்கூடிய மேருமலையை மத்தாகவும் சிவபெருமானின் கழுத்திலே அணியக்கூடிய அந்த வாசுகி பாம்பினை அணை கயிறாகவும் சந்திரனை தூணாக நிறுத்தி அமிர்தம் கடைய முற்பட்டார். தேவதேவர்கள் துர்வாச மகாமுனிவர் கொடுத்த சாபத்தினால் வலுவிழந்து இருந்த காரணத்தினால சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களாக விளங்கக்கூடிய அரக்கர்களை தேவர்களோடு அமிர்தம் கடைவதற்கு அனுப்பி வைத்தார். இப்படி அமிர்தம் கடையும் பொழுது அந்த வாசுகி என்று சொல்லக்கூடிய நாகப்பாம்பினை தலைபுறமாக அசுரர்களும் வாழ்புறமாக தேவர்களும் நின்று தேவ அமிர்தம் கடைந்தார்கள். அப்படி தேவ அமிர்தம் கடைந்த வேளையில அந்த பார்க்கடலில் எத்தனையோ பொன் பொருள்கள் எல்லாம் பிறந்தன. அதற்கு முன்பதாக முதலில் ஆழகால விஷம் தோன்றி அந்த ஆழகால விஷத்தினை சிவபெருமான் அருந்தி அதனால் அவருக்கு நீலகண்டன் என்று பெயர் பெற்று மீண்டும் எத்தனாயிரம் பொன்பொருள்கள் திறந்து தேவர்களும் அரக்கர்களும் அதை பகிர்ந்து கொண்டாங்க. அதன் பிறகு அந்த பார்க்கடலை மீண்டும் கடையும் பொழுது பார்க்கடலின் வழியாக கன்னி பெண்கள் உற்பணமானோம். கன்னி பெண்கள் ஆமா எப்படி கன்னி பெண்கள் அமிர்தம் கடையும் பொழுது அந்த பார்க்கடலில் அமிர்தம் பிறக்கும் முன்பதாக கன்னி பெண்கள் உற்பணமானோம். அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம். தேவர்களுக்கும் அசுரர்களிடையே ஒரு ஒப்பந்தம். இதோ கன்னி பெண்கள் பார்க்கடலில் இருந்து உற்பணமாகி வெளிவருகிறார்கள். அவர்களுக்கு உரிய கணவன்மார்களை அவரவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று ஒப்பந்தத்தினை வைக்க அதன் பிரகாரம் பார்க்கடலில் இருந்து உதித்த நான் பிறந்த நான் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் நாராயண மூர்த்தியாக விளங்கக்கூடிய திருமால் அந்த விஷ்ணு பகவானையே மாலையிட்டு 68,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தார்கள். தேவர்களையும் அசுரர்களையும் அவருடைய கணவன்மார்களாக தேர்ந்தெடுத்து அவரவரிடத்தில் சென்றார். மீண்டும் இறுதியாக பார்க்கடலில் இருந்து என் கணவராக விளங்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் நாராயண மூர்த்தியின் அவதாரமாக விளங்கக்கூடிய தன்வந்திரி பகவான் தன் கரங்களிலே அமிர்த கலசத்திலே ஏற்று பிறந்தார். அப்பேர்பட்ட அந்த தன்வந்திரி பகவான் யாரு? உலகில் முதலில் பிறந்த வைத்தியர். பாம்புகடி ஆஸ்பத்திரி இருக்குது குமாரபாளையத்துல. அது மட்டும் இல்லப்பா, ஆமா அந்த பாம்புகடி ஆஸ்பத்திரி இருக்குது பாரு, அந்த ஆஸ்பத்திரியில பேர் போட்டிருக்கு பாத்தியா, தன்வந்திரி. அப்பேர்பட்ட தன்வந்திரி பகவான் தான் உலகிலேயே முதலில் தோன்றிய மருத்துவர். நேத்து கொள்ளக்காரனுக்கு பாம்பு கடிச்சு பிடிச்சி நாக்கு பாம்பு செத்து போயிருப்போம்னு நினைச்சோம். அதனால காப்பாத்திட்டாங்க. அங்க காப்பாத்தி தான் கொண்டு இங்க உட்கார வச்சுக்கிறாங்க பாவத்தை. இருந்தாலும் அப்படி அப்பேர்பட்ட அமிர்தத்தினை கொண்டு வந்த அந்த விஷ்ணு பகவானின் அம்மையா விளங்கக்கூடிய தன்வந்திரி பகவான் அந்த அமிர்தத்தினை கொண்டு பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டார். தேவர்கள் எல்லாம் அதை அருந்தினார்கள். காரணம் அதை எப்படி பகிர்ந்தாங்க? முதலில் தன்வந்திரின் கையிலே இருந்த அந்த அமிர்த கலசத்தினை அரக்கர்கள் பிடுங்கி சென்றார், கவர்ந்து சென்றார்கள். அதை மோகினி அவதாரம் கொண்டு என் கணவராக வழங்கக்கூடிய பகவான் அவர்களிடத்திலிருந்து பறித்து தேவர்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்து துர்வாச மகாமுனிவரால் ஏற்பட்ட நரை திரை மூப்பு பிணி இவைகளிலிருந்து விடுபட்டு தேவர்கள் இப்படி தானா வரம் பெற்று வாழ்கிறார்கள். அப்படி என் கணவராக விளங்கக்கூடிய விஷ்ணு பகவானை நான் மணந்தவுடனே அவர் என்னை எங்கே குடி வைத்தார்? அவருடைய இருதயத்துல குடி வைத்திருக்கிறார். என்ன சொன்னீங்க? இங்கயா? அப்பேற்பட்ட என் கணவர் அவருடைய இருதயத்திலே என்னை குடி வைத்திருக்கிறார். காலை தினம் ஆன உடனே கற்புடை மங்கையர் எல்லாம் தன்னுடைய கணவரின் பாதத்தினை சென்று வணங்குவது வழக்கம். நான் எப்பொழுதும் கற்புடைய பெண்கள் பாதத்தை தொட்டு வணங்குவாங்க. ரைட்டு, நீ எதுக்கு போய் தொட்டு கும்பிடுற? அப்ப என்ன பார்த்தா உனக்கு என்ன பார்த்தா அவசரமா தெரியுதா? சொல்லுவேன் அற்ப பதரை மன்னிச்சிருங்க. அப்படி இருந்தாலும் என்னுடைய கணவரின் இதயத்தை விட்டு இப்பொழுது அவரது பாதத்தினை தஞ்சமடைய வேண்டும். மறுபடியும் போகலாம்.
தாயாகிய லட்சுமி உங்கள் இருதயத்தை விட்டு இப்பொழுது காலை நேரமாகிவிட்டதா? உங்கள் பாதங்களில் தஞ்சமடைந்தேன் சுவாமி. சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாய். உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? நம்முடைய வைகுண்டத்திலே அந்தபுரத்திலே சென்று இருவர்களும் கணவன் மனைவியாக சற்று நேரம் உல்லாசமாக இருக்க வேண்டும். இதுக்காகதாமா உன்னை வரவழைத்து லட்சுமி உங்கள் வார்த்தைக்கு நான் மறுப்பேற்பாது கூறியிருக்கிறேன். அதுதான் கிடையாது. ஆமா நாம அந்தபுரத்துக்கு போலான்னு பேசிட்டு இருக்கும் போது ஏதோ வைகுண்டமே அதிர்வது போல ஒரு கர்ஜனையான குரல் கேக்குது. என்னடி அது? வைகுண்டத்திலே இருப்பவர் இவன்தான் கண்ணனாக இருக்குமா? இவள்தான் ஆதிமகா லட்சுமியாக இருக்குமா? இவனை பார்த்தா எனக்கு பயம் பிறக்குதுங்க. பயம் பிறகுதா பிள்ளை பிறகுதா? உலக மக்களுக்கெல்லாம் தொண்டனுக்கு பரமபதம் அண்டவண்ட புகழத்தில் அங்கத்திலே வைத்து ரட்சித்து பாதுகாக்கக்கூடிய கண்ணனாகப்பட்ட எம்பெருமான் என்னுடைய பாதத்திலே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும். பாதத்துல நான் விழுந்து வணங்கவா? ஆமா சாஷ்டாங்கமாகவா? ஏம்பா என்ன முன்பின் உன்னைய நான் பார்த்ததில்ல, என்னை நீ பார்த்ததில்ல. இப்ப வந்து வழிவந்தவா என் பாதத்தை பணிங்கிறியே, அடே மூர்க்கனே, எனக்கு இந்த பாதை பணா
மூர்க்கனை அரக்கனை நான் பார்த்திருக்கேன். என்னடா சர்வசாதாரணமா வந்து பாதத்தை பண்ணிக்கிற? நீ எப்பேற்பட்டவனை மன்னித்திருக்கலாம், ஆனால் என்னை வெல்லவா கொல்லவா பூவுலகில் இன்னும் யாருமே பிறக்கவில்லை, பிறக்கவும் முடியாது. பயப்பட போட்டாடா இருக்குது. பரட்டையா? என் கணவருடைய புஜபல பராக்கிரமமும் அவருடைய சூழ்ச்சியும் அறியாமல் இப்படி வைகுந்தத்தில் வந்து இப்படி கத்திக் கொண்டிருக்கிறாய். ஒருவேளை அவர் சினம் கொண்டு அவர் சுதர்சனா சக்கரத்தை எடுத்தால் இந்நொடியிலேயே உன் சிரசு அருந்து விடும். ஜாக்கிரதை. அடச்சை மூடுவாய கேடு கட்டவளே. அதாவது மந்திராசுரன் நான் வனத்திலே வாழக்கூடிய வனபத்ரகாரியுடைய அருளால் பிறந்தவன். வேண்டுமான வரங்களை பெற்று வந்திருக்கிறேன். நீ எந்த வரமாக வேண்டுமானாலும் பெற்றுக்கொள். என் கணவர் சிரித்துக் கொண்டே வேலை விட்டு விடுவார். அப்படியா? ஆமா. ஓஹோ, எப்பவும் அப்படிதாப்பா. சரி கண்ணா, எத்தனையோ அசுரர்களை நீ கொண்டு முடித்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய விதி என்னுடைய தான் முடிய போகுது. ஒழுங்கு மரியாதையா பாதத்தை பணிந்தால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு சுகத்தோடு வாழலாம். இவங்க அதிகமா பேசுறான். உடனடியாக உங்க பலத்தை காமிங்க. கொஞ்ச நேரம் பேசினீன்னு வச்சுக்க, என் கணவர் அவர் கரங்களில் இரு கரங்களையும் இறுக்கி அப்படியே பல்லெல்லாம் குறிச்சுக்கிட்டு உன்னை கடவு கடவா குத்தி இங்கே கொண்டுவார். அதட்டி பேசி அடைக்க விடலாம் என்று கனவுலும் கண்டு விடாது. இது பழங்காட்டு நெறியுடைய சலசலப்பு கொறுபொழுதும் அஞ்சாது. இந்த அடி ஒரு அடி என் வீட்டுக்காரர் மேல பட்டுச்சுனா அவர் உன்னை என்ன பண்ணுவாருன்னே தெரியாம நீ என்ன அடிச்சிடுற. புட்டிக்கு எவ்வளவு தான் ஏமா ஒருத்திதான் எட்னா குடுமையை பிடிக்கிறது மஞ்சளா காலை பிடிக்கிறதா செஞ்சுனா மிஞ்சி மிஞ்சினால் கெச்சுவது. தேவதேவருக்கெல்லாம் ஒரு மேலான தெய்வம் நானு. என்னை இப்படி சித்திரவதை செய்தா என்னை போன்ற தேவர்கள் எல்லாம் என்னை கண்டால் எள்ளி நகையாடுவார்கள். வேண்டாம்டா, உனக்கும் எனக்கு முன்ன பின்ன ஏதாவது பகையா? நீங்க எப்பவுமே இந்த மாதிரி பறக்கத்தால எனக்கு வரப்பெல்லாம் அப்படி பேசுறது இல்லையே, இன்னைக்கு ஏன் இப்படி உடம்புல சில்லுன்னு வேற போகுதப்பா? என்னடி கூசு கூசு ரகசியம் உங்களுக்குள்ள? கண்ணா, எந்த கோல கும்பிடு போட்டாலும் உங்களை வர்ற மாதிரி கிடையாது. தாயாகப்பட்ட வனபத்ரகாரியுடைய பாதத்திலே தேவதேவர்கள் அனைவற்ற பேர்களையும் கொண்டு வந்து
இந்த வீர சபதம் கூறி வந்திருக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா புறப்படுங்க. எல்லாத்தையும் கூட புடிச்சிட்டு போ. சொத்து பேசுற அளவுக்கு வந்து நைஸா வந்து சொல்றேன். எப்படி எல்லா தேவர்களையும் வேண்டுமானாலும் தாய் ஈழைய பாதத்துல கொண்டு போய் சேர்த்துட்டா புடிச்சிட்டு போக வேண்டாங்களே. ஒருத்தனை மட்டும் விட்டுருப்போம். மற்றவங்க எல்லாம் அனாதியாகிறாங்க, இவனை நினைப்பா வச்சிருக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா புறப்படு. புறப்பட்டு வந்தால் ஆச்சுது, இல்லை என்றால் கதி அமன்பதி ஆகும். நீங்க இப்படி திரு திருவின்று முழிக்கிறீர். அவன் சொல்வது போலவே செய்து விடலாங்க. என்னடி சொல்ற? நல்லதுன்னு எனக்கும் தோணுது. என்ன சொல்ற? இங்க பாருங்க, வர முடியுமா முடியாது? வாங்க, வரத்தெல்லாம் வரோம். ஏதோ எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் தான் வைகாசி 1ஆம் தேதியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு 2 வளவு ஓட்டி கொடுத்தீங்கன்னா கள்ளக்கோட்டை போடுறதுக்கு நல்லா இருக்கும். என்னத்தை வச்சு ஓட்டி கொடுக்க சொல்றேன்? 5 கிழப்ப ஏண்டி என் புருவத்தை பார்த்தா கலப்பையாட்டம் தெரியுதா? போய் ஏரோட இல்லையா? எங்க வரணும்? தாயாகிய வடபத்திரகாளி இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க வரணுமா? அத்தனை தேவர்களும் வந்து பாதத்துல வந்து சரணாகதி அடைய வேண்டும். புறப்படுங்க. ஆகட்டும். புறப்படு. நீ முன்னாடி போடப்பா, கூட்டி போட்டாரு தெரியாது. புறப்படு. வா. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி. என்னுடைய தாயாகப்பட்ட வடபத்திரகாளிக்கு வேண்டுமான சாபத்தை கொடுத்தானே வாதக்கால் பையன். அந்த பேயன் பெற்ற பிள்ளைக்கு சிவபெருமான், அந்த சாம்பலாண்டி, அதனால கைதிலே வாழக்கூடிய சிவபெருமானை பிடிக்கிறேன். யார் என்று தெரியவில்லையா? வடபத்திரகாளியுடைய அருளால் மந்திரத்தால் பிறந்த என்னுடைய பெயர் மந்திராசுரன். வேண்டுமான வரத்தை பற்றி வந்திருக்கிறேன். ஓ, என்னிடத்துல வீர சபதம் கூறி போனாலே சக்தியாகப்பட்டவள். அவளுடைய தவ வலிமையால் ஒரு குழந்தையை பிறக்க செய்து சகல தேவர்களை அடிமையாக்கணும்னு சொல்லி சபதம் கூறி போனா அவருடைய மகன் தானே. அந்த வீர சபதத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன். தேவதேவர் அனைவற்றவர்களுடைய தாயுடைய பாதத்துல வந்து விழ வேண்டும். உன் பேரு மந்திராசூரன். மந்திராசூரா, உன் சாவு நெடிய தூரம் இல்ல. எப்படி எப்படி பக்கமா தான் இருக்குது. யாரு, எனக்கா உனக்கா? உனக்கு தம்பா. அதனால சாவ தேடி நீயே திரியிற. வந்த விஷயம் ஈசா, கெடுவானை கடாதரானா மேலும் கெடுவோம் மேல்பந்தி என்ன கட்டுறங்க. ஏனென்றால் வெட்டி பேச்சை கொட்டி வந்து வாய்முரசு கொட்டி வாழ்வை பாழாக்கி கொள்ளாது. ஓல நிலைத்து கொட்டவன் வாழ வேண்டுமானால் சட்டப்படி சொல்லுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். ஒழுங்கு மரியாதையா புறப்பட்டு வந்து தாயுடைய பாதத்துல செய்தது தவறென்று விழுந்தால் உயிர் வச்சு கொடுப்போம். ஏண்டா என்ன என்னிடத்திலே வீர சபதம் கூறி ஒரு மகனை பெற்று என்ன சிரமடித்து வர சொன்னாளா? வாடானா ஒழுங்கு மரியாதையா வர்றதில்ல. தெரியல, நான் கனவுலே எண்ணி பார்க்கல. ஈசா, அப்பா ஒழுங்கு மரியாதையா புறப்பட்டு வந்தா அடி மிஞ்சும். இல்லையென்றால் ஒடுக்கிற ஒவ்வொரு அடி நீ எடுக்கிற எங்க வர்ணனை மட்டும் இடத்த மட்டும் சொல்லுப்பா. ஒரு அடி கூட வாங்கலடா. ஆமா, புறப்படு. தாயாகப்பட்ட வனவத்திரகாளியுடைய பாதத்துல சரணாகதி அடையும். புறப்படுப்பா.